ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை முதல் நாள் நம்ம வீட்டில் பூஜை பண்ணது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு 6 மணி அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி நான் இந்த கோலம் தான் வாசலில் போட்டிருந்தேன். எப்போவுமே கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி காவி பொடி கொடுக்குறப்ப கோலம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அது இல்லாமல் இந்த வெண்மை, காவிப்பொடி, மஞ்சள், குங்குமம் இதுக்கெல்லாம் வந்து 3 தேவர்களோட அனுகிரகமும் கிடைக்கும், மகாலட்சுமியோட அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டு அடுப்புக்கு கோலம் போட்டுட்டு பிரசாதம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுப்புக்கு தான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். நம்மக்கிட்ட இந்த பச்சரிசி மாவு வந்து கோலம் மாவு கிடைக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இதில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவில் கோலம் போடுறதுல அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து தனி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதோட லிங்க்கை வந்து கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சரிசி மாவில் கோலம் போடுறது வீட்டுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. அதுவும் இல்லாமல் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்களே ரெடி பண்ணி வச்சுட்டும் கூட நீங்கள் கோலம் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி அடுப்புக்கு கோலம் போட்டுட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளே அறியாமையே நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நிலவாசலில் வந்து கோலம் போட்டுக்கலாம். இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாள். மற்ற மாதத்துக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கார்த்திகை மாதம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்திருக்கு. அதனால் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முருகப்பெருமானை நினச்சி காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு பிரசாதத்தை வச்சு முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல வேண்டுதல்களை வைக்காமல் ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் வச்சுட்டு அது நடந்தது மாதிரியாக நினச்சிக்கோங்க. நம்ம எண்ணலைகள் அதை வந்து இந்த மாதம் முடியவங்களாட்டியுமே வந்து நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கார்த்திகை மாத நாளில் முருகப்பெருமான்கிட்ட டெய்லியுமே வந்து நெய்விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். கார்த்திகை பெண்கள் கார்த்திகை நட்சத்திரமாக ஆனது இந்த கார்த்திகை மாதத்துல தான். அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபாடுகள் செய்கிறப்போ கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானோட அனுகிரகம் நம்மளுக்கு வந்து நம்ம மேலே படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கார்த்திகை சோமவாரம் கும்பிடுவோம். அதாவது எங்கள் கோவிலில் எங்கள் குலதெய்வத்தை இந்த கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நாங்கள் வந்து வழிபாடுகள் பண்ணுவோம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சாமியை நினச்சி கும்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருப்பாங்க. நான் வந்து விரதம்லாம் இருக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு நான் சாப்பிட்டுப்பேன். அதுதான் என்னோடய விரதம். ஸோ வந்து 5 வாரம் திங்கக்கிழமையும் வந்து நாங்கள் விரதம் இருந்துட்டு கடைசி திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் கோவிலில் நல்ல ஃபங்க்ஷனாக அதாவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களோட குலதெய்வத்தை வந்து நினச்சி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து இன்றைக்கி பிரசாதம் வந்து செஞ்சிட்ருக்கேன். என்ன பிரசாதம் செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன். சீரகத்தை மிளகையும் மிக்சியில் 1-2 அரைச்சிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா இஞ்சியை கொஞ்சம் லைட்டாக துருவி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் எந்த இஞ்சி சேர்த்தலை. இப்போ வந்து ஒரு 10-15 முந்திரியை வந்து போட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு 3 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை போட்டு மூடி வச்சாச்சு. கார்த்திகை முதல் நாள் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயாசமும் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தேன். பொங்கலுக்கு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து நிலவாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றணும். நான் வந்து இன்றைக்கி துளசி செடிக்கிட்ட ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கேற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 வெள்ளி விளக்கேற்றிருக்கேன், ஒரு அஷ்டலட்சுமி விளக்கேற்றிருக்கேன், ஒரு குபேர விளக்கேற்றிருக்கேன், முருகன்கிட்ட ஒரு விளக்கேற்றிருக்கேன். மொத்தம் 5 விளக்கு வந்து ஏற்றிருக்கேன். விளக்கேற்றுறப்போ செல்வவளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றுங்க. இப்போ ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாங்களா? ஒரு புறா கூடு கட்டுறதுக்காக மரத்தை வந்து தேடி வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு ஆற்றங்கரையில் 2 மரம் இருக்குது. அந்த 2 மரத்தில் முதல் மரத்துக்கிட்ட கேட்குது, நான் உன்னோட மரத்தில் கூடு கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அந்த மரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. 2வது மரத்துக்கிட்ட போய் கேட்குது,
அந்த மரம் சரின்னு சொல்லிடுது. அது வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா முதல் மரம் கடுமையான புயலில் வந்து சாஞ்சு ஆற்றோட போகுது. அப்போ வந்து அந்த புறா வந்து பார்த்துட்டு, நீ எனக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் தரல இல்லையா, அதனால தான் நான் பாரு உனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு அந்த மரம் வந்து சொல்லுது, என்னால் வந்து கடும் புயல் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து உனக்கு கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுக்கல. நீ வந்து நல்ல ஸ்ட்ராங்கான இருக்க மரத்தில் வந்து இப்போ கூடு கட்டி உன்னோட குழந்தைகளோட நல்லா இருக்கு இல்லையா, அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி தாங்க நம்மளும் பழகுனவங்களா இருப்பாங்க. என்னடா இவங்ககிட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டு நம்மளுக்கு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதைத்தான் வந்து இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம போட்ட கோலம் பாருங்கள் நல்லா எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.